தூக்கி ஜெயில போடுங்க. போடுங்க. பரபரப்பான திருப்பம். அடுத்த வாரம் ப்ரோமோ வந்து ஆல்ரெடி நம்ம அப்டேட் வந்து சேனலில் வந்து விட்டுருப்போம். ஸோ சிந்துவையும் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பைரவி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுறாங்க இவங்கள வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய்க்கு வந்து கால் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சஞ்சயோட இன்ஃப்ளூயன்ஸால் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்துடுறாங்க. சிந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அப்கமிங்கில் வந்து கொண்டுட்டு வராங்க. அது மாதிரி தான் ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஸோ இப்போ சிவாவை வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஆஜர்படுத்திடுறாங்க. கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டு இவரை வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து அந்த பிரசவம் பார்த்த அந்த பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இது மாதிரி வந்து உங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது நான் தான்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்ல, அப்போ நீ வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா எங்களையும் தான் சேர்த்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது பண்ணும்போது ஜட்ஜிக்கே ஒரே குழப்பமாகிடுது. அதுக்கப்புறம் வந்து சிவாவை வந்து பார்த்திங்கன்னா விடுதலை பண்ணிடுறாங்க. ஸோ ஃபேமிலி எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நம்ம ஸ்னேகா தான் வந்து தெரிய வருது ஒரு கட்டத்தில். ஸோ ஸ்னேகாவை வந்து போய் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் பண்ணிட்டு வராங்க நம்ம சிவா. இப்போ வந்து 3 ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது திறக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் இது மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோவாக கொண்டுட்டு வராங்க. இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.